ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஏன் அதிகமாக வராங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதம்ங்கிறது தமிழ்நாட்டை விட வடநாட்டில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா 10 வருஷமாக தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை எச்சரிக்கை பண்ணுறேன்னு சொல்லி 10 ஆண்டுகளாக விளம்பரப்படுத்தி தமிழ்நாட்டோடைய பிறப்பு விகிதத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க. 2.1லேருந்து 1.6 குறைஞ்சிருக்கு. அதனால் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் சக்தியே கிடையாது. முதியோர்கள் எண்ணிக்கை அதிகரித்து இளைஞர்கள் சக்தி கம்மியாக இருக்கனால வேலை வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் ஆட்கள் இல்லை. ஆனால் அதே வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம் 2.1 அதிகரிச்சிருக்கு. முதியோர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஆனால் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால அங்கே வேலை வாய்ப்புகளும் இல்லாதனால ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருக்கனால, வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்கனால இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டு இளைஞர்களில் கல்வி இருக்கனால ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐடி வேலைகளுக்கு போக ஆரம்பித்தனால இங்கே வேலைகள் பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை வருது. அதே சமயம் படிக்காமல் இருக்க இளைஞர்களுக்கு இது பெரும் ஆபத்தாகவும் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வட மாநிலர்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னு கேட்டால் இதுவும் ஒரு காரணம் தான். முக்கியமாக அதுக்கு அவங்க எதில் இருக்காங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்காங்க. முக்கியமாக ஜவுளி, விவசாயத்தில் கூட இறங்கிட்டாங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, கொத்தனார் வேலை, அந்த வேலை இந்த வேலை, அப்புறம் ஜுவல்லரி, நகை செய்கிறது, இதுலாம் அவங்க ரொம்பவுமே அதிகமாக வந்திருக்காங்க. அதனால் நம்ம படிக்காத இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க. படித்தவங்க ஐடி வேலைக்கு போயிடுறாங்க, படிக்காதவங்க ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கணும். இப்படியே போனால் கடைசியில் வட மாநிலங்கள் இங்கே நிறையா வந்துட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலையும் மாற்றி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அதனால் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும். அப்போ தான் தமிழ்நாடு நிலையாக இருக்கும். இல்லாட்டி வட மாநிலத்தவர் ஆட்சிகள் தான் தலை தோங்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.